இல்லை, முதல்வர் வேட்பாளர் அப்படின்னாலே அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நீங்கள் வந்து அவர் வந்து விஜய் வந்து தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறார். பட் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இது. இப்போ என்ன சொன்னாலும் திமுகவுக்கு அடுத்த நிலையில் செகண்ட் நம்பர் 2 பார்ட்டின்னா அது அதிமுக தான். ஸோ தமிழ்நாட்டு பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது கூட்டணியை வந்து சரியாக இருக்காதனால தான் அன்றைக்கே வந்து ஒரு தேர்தல் நடத்தி உடனடியாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அண்ணாமலைக்கு பதில் நயினார் நாகேந்திரன் வச்சாங்க. அன்றைக்கே வந்து அவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட் காலையில் பண்ண ப்ரெஸ் மீட்டை வந்து ஈவினிங் ஷெடியூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அமித்ஷாவே அவர்களே அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா என்டிஏக்கான தலைவர் எடப்பாடி. அதெல்லாம் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிஜமாகவே பாஜக தலைமை எடப்பாடி வேண்டாம் என்று சொல்லதாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தினகரன் இவ்வளோ பேசினாலும் ஒன்றும் ரியாக்ஷன் வரவே இல்லையே. ஸோ எல்லாமே சொல்கிறாங்க பீகாருக்கு அப்புறம், பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பீகார் தேர்தலுக்கு அப்புறம் கூட என்ன பாஜக என்ன செய்ய முடியுதுல்ல? எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டவுன் டைம் இருக்குது. தாவேக்கா பெரிய பயங்கரமான ஒரு பிரம்மாண்டத்தோடு ஆரம்பித்தாங்க. டக்குன்னு கரூருக்கு அப்புறம் ஆளே காணோம் என்னமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எடப்பாடி வந்து ரொம்ப நிதானமாக அடி எடுத்து வைக்கிறாருன்னு தான் பார்க்க முடியுது. அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அந்த இஷ்யூஸ்லாம். நீ நினச்சி கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்சம் மினிமம் ஒரு 4 MP தொகுதி, மேக்ஸிமம் ஒரு 10-15 தொகுதி போயிருந்துருக்கலாம். அதை வந்து ஸ்பாயில் பண்ணதுக்கு காரணம் யார்? எடப்பாடி கிடையாது, அண்ணாமலை தான். நான் உங்களுக்கு 2026 தேர்தலுங்கிறது பாஜகவுக்கான தேர்தலே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே இன்னைக்கு கேள்வி வந்து திமுக ஆட்சி தொடரணுமா வேணாமாங்கிறது தான். அதை வந்து இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா வேண்டாமான்னு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மனசில் போட்டு இன்னைக்கு தினகரன் பேசும்போது பெரிய பேசப்படல. அதுபோல் திமுக கூட்டணி உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இது மூடி மறைச்சிட்டு திரும்ப இன்னைக்கு ஒரு அளவு பாஸ் ஆகும்போது பெரிய அளவில் பேசப்படுவாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராம்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவேகா கட்சி தமிழக அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து கூட்டணி தலைமையில் நாங்கள் ஏற்க தயார் அப்படின்னு சொன்னாலுமே கூட எந்த கட்சியும் அவங்க கூட கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை தாவேகா கட்சி தனித்து நின்னாங்க அப்படின்னா அது தாவேகா கட்சிக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்றைய அளவில் அவர் தனித்து நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னா என்ன நிலைப்பாட்டில் இருந்தானோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேங்கிற உறுதிப்படுத்துவதற்காக தான் சொல்லியிருக்காரு. திமுக எதிர்ப்பு உறுதியாக தான் இருக்கார். அதே சமயத்தில் பாஜக ஆதரவான நிலைப்பாட்டில் போயிடுவாருன்ட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்தாங்க. பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அதிமுகவுடன் கூட்டணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லும்போது அதை வந்து இல்லைன்னு மறுத்திருக்காரு. நான் பழைய ஸ்டாண்டில் இருக்கேன். அது எதுக்காக அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பக்கம் அனீஸ் சாய்வது போன்ற ஒரு தோற்றம் வந்தாலே அவருக்கான பொலிட்டிக்கல் கேரியர் கொஞ்சம் அடிபட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அவர் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். ஒருவேளை டிமாண்ட் சீட்டுக்காக டிமாண்ட் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி சைலண்டாகவே இருக்காங்களோ? மேபி அதுதான் எல்லாருமே எல்லா கட்சியும் செய்கிறது. கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஒத்தி போடலாம் அப்படின்னு செய்யறதுக்கான அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே. அது வரைக்கும் நீங்கள் தனித்து நின்றுன்னா எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு நெருக்கடிகள்லாம் வரும். இரண்டாவது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குறது கூட அவ்வளோ சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் அவர் விக்ரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார்னா, யார் வேண்டுமானாலும் என்னுடன் சேரலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்கு சொன்னார். ஸோ அதெல்லாம் அதை கேட்டுட்டு யாரும் இன்னும் இது வரைக்கும் ஒன்று வரல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவ்வளோ சீரெலாம் வரமாட்டாங்க. நீங்கள் அவங்கள வந்து முறைப்படி அழைக்கணும். ஸோ சரி, அப்படி முறைப்படி அழைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. சரி, 2 பேர் இன்னும் சில பேர் வந்து திமுக, அதிமுக, பாஜக அதிருப்தியில் இருக்கிறவர்கள் கூட எப்படியாவது வரணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட்காக ட்ரை பண்ணுறாங்க. பனையூருக்கு வந்து வரலாம் அப்படின்னு. அதற்கு கூட அவர் கொடுக்க மாட்டாரு. அதுக்கும் வந்து தயாராக இல்லை. அவரும் எத்தனையோ பேர் கதவு தட்டினாலும் திறக்கலை. அப்படிங்கும்போது அவருக்கே வந்து ஒரு தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதில் கூட ஒரு பெரிய சீரியஸாக இல்லைன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவான்னு தான் நான் பார்க்குறேன்.
இப்போ அதிமுக வந்து தாவேகா கூட்டணிக்குள்ள போனாலுமே கூட அதுல வந்து சில முரண்பாடுகள் எழும் இல்லையா? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு அதிமுகவில் சொல்லப்படும், தாவேகாவில் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். இவங்க எப்படி கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு? இல்லை, முதல்வர் வேட்பாளர் அப்படின்னாலே அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நீங்கள் வந்து அவர் வந்து விஜய் வந்து தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறார். பட் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இது. இப்போ என்ன சொன்னாலும் திமுகவுக்கு அடுத்த நிலையில் செகண்ட் நம்பர் 2 பார்ட்டின்னா அது அதிமுக தான். ஸோ அதிமுக அதனுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் இருக்க போகிறார். அதுதான் வந்து அப்போ தான் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒன்று வருவாங்க. இதில் முதல்வர் வேட்பாளர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது வாய்ப்பில்லை. ரெண்டாவது அடிப்படையில் அவர் கூட்டணி ஒரு தயக்கம் காட்டுறது என்னென்னா, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். அதாவது பாஜகவையும் உடனே வைத்து கொண்டு தான் அவர் வந்து தாவேகாவை சேர்ந்து கொள்ள நினைப்பார். ஸோ அப்படிங்கும்போது இதுவரைக்கும் நம்ம பாஜக எதிர்ப்புலாம் பேசியிருக்கோம், கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் பேசியிருக்கோம். அப்படிங்கும்போது பாஜக இருக்கிற கூட்டணியில் எப்படி போய் இருக்கிறதுங்கிற ஒரு சிக்கல் விஜய்க்கு இருக்குது. அடிப்படையில் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கார். அவர் சார்ந்த சமூகம், அவருடைய பின்னணி, அவருடைய கூட இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி மனநிலையில் இருக்கும்போது பாஜக இருக்கிற கூட்டணியில் சேருவதற்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் பாஜக இல்லாத அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் இல்லையா? பாஜக இல்லாத அதிமுகவுக்கு கூட்டணி வைப்பார். அப்போதான் நீங்க கேட்குற கேள்வி வரும், முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து போன இந்த வருஷம் ஆரம்பத்திலே பேசப்பட்டன. ரெண்டு பேருக்கும் அதிமுகவும் தாவேகாவும் நடுவில் பேச்சுவார்த்தையில் நடந்தது. அதில் சில டிமாண்ட்லாம் வச்சாங்க. இவங்க சில ஆஃபர் கொடுத்தாங்க, அவங்க சில ஆஃபர் கொடுத்தாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்தார், என்னென்னமோ பேசினாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வந்து டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அதுக்கு காரணமே என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான். முதல்வர் வேட்பாளர் யார், யாருக்கு எத்தனை சீட்டுங்கிற மாதிரி விஷயங்களை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க பேச ஆரம்பிச்சது. அது செட்டில் ஆகாதனால தான் அவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திரும்ப அதே டிமாண்ட், அதாவது நீங்கள் திரும்பவும் வந்து விஜயை நம்பி வெளியில் வந்து பாஜகவை வந்து விட்டு வெளியில் வந்து ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைப்பார் எடப்பாடிங்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அது வந்து நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ரொம்ப ஜெல்லாயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து வேண்டுமானாலும் இந்த கூட்டணியில் வந்து சேரலாம் மொழிய. இந்த பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. 2026 மட்டும் இல்லை, 2029 வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதிமுகவில் சில குளறுபடிகள் குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டாரு. இப்போ பிரஸ் மீட் கொடுத்த அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து பின்னாடி இருந்து இயக்குறது பாஜக தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் முன்னாடி கேட்கும்போது அந்த மாதிரி சொல்ல, நான் வந்து என்னுடைய விருப்பத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இப்படி பாஜக வந்து செங்கோட்டையனை இயக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிஞ்ச பிறகும் இந்த கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள நீடிப்பாரா? இல்லை, இந்த கேள்வி ஏன் எடப்பாடி நோக்கி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பேர் இணையத்தில் நான் இப்போ தான் பார்த்து வந்தேன். நான் எடப்பாடி என்ன செய்ய போகிறார், செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, பாஜக சொல்லி தான் நான் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு வேலை செய்தேன், அதெல்லாம் பிடிக்காம தான் என்னை கட்சி விட்டு நீக்கினார் எடப்பாடி அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி என்ன சொல்ல போறா, எடப்பாடி வந்து பாஜகவை கண்டிப்பாரா, அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி செய்ய என்னன்னா, எடப்பாடி என்ன செய்ய முடியும் அதில்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து எடப்பாடி போய் டெல்லிக்கு போய் சந்தித்தார், அது கூட்டணி பற்றிலாம் பேசல, அமித்ஷா பார்த்து வந்தார். பாஜக தான் இறங்கி தமிழ்நாட்டுக்கு வந்தது. சென்னையில் வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்து அதிமுக கேட்ட விஷயங்களை செய்து கொடுத்தது. தமிழ்நாட்டு பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது ஒரு கூட்டணியை வந்து சரியாக இருக்காதனால தான் அன்றைக்கே வந்து ஒரு தேர்தல் நடத்தி உடனடியாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அண்ணாமலைக்கு பதில் நயினார் நாகேந்திரன் வச்சாங்க. அன்றைக்கே வந்து அவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட், காலையில் பண்ண ப்ரெஸ் மீட்டை வந்து ஈவினிங் ஷெடியூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அமித்ஷாவே அவர்களே அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா, என்டிஏக்கான தலைவர் எடப்பாடி. அதெல்லாம் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கும் அதிமுகவும் கூட்டணி வந்துருச்சுங்கிறதோடு நிறுத்திருக்கலாம். ஆனால் அவர் இன்னும் ஒரு கட்டம் போய் இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக என்டிஏவோட தலைமைங்கிறது அதிமுக தான் அப்படின்னு அறிவித்தது மூலமாக வந்து அவர் வந்து முழுக்க ஃபுல் கீயும் அவர் கொடுத்துட்டார் எடப்பாடி கண்ட்ரோலில். ஸோ இப்படி கொடுத்த பிறகு அதுலேயே இன்னொரு வார்த்தை கேட்குறாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவை முனைக்கிறதுக்கான முயற்சி பண்ண, அது அதிமுக பிரச்சனை, அதில் கருத்து சொல்ல விரும்பலைன்னாரு. அது ஒரு தடவை ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்காரு அமித்ஷா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அவர் தலையிடவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த போதும் சரி, ஓபிஎஸ் எவ்வளோ அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் எதுக்குமே கொடுக்கல. அவங்க ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க. இதை தாண்டி செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறார். அவர் என்ன சொல்லிட்டு இப்போ டெல்லிக்கு போனார், நம்மளுக்கு ஹரித்வார் போகணும்னு சொன்னார். ஆனால் அங்கே போய் என்ன சொல்லிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் தெரியாது. நம்மகிட்டே ஒரு ஹரித்வார்னு சொல்கிறாரு, அங்கே என்ன சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கினான்னு தெரியாது. பார்த்தாரா பார்க்கலையாங்கிறத நமக்கு அது ஒன்றும் தெரியாது. சார் அப்படியே பார்க்கல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அதிமுகலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அங்க அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவர் இங்க இருந்து போக முடியும். அதான் சொல்றேன், ஒருவேளை கொடுத்துருக்கலாம், சந்தித்திருக்கலாம். அப்படி என்ன காரணத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா,
அதிமுகலேருந்து தலைவர், அதிமுக நம்மளுடைய கூட்டணி பார்ட்னர். ஸோ அதிமுகலேருந்து வந்திருக்காரு, அப்படி அவர்கிட்ட அவர் சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க முடிய. மற்றபடி நீங்கள் வாங்க உங்கள் தலைமையில் ஏதாவது பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவுக்காக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசியல் என்ன நடக்குது அப்படின்றது அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அது தெரியும். நம்ம சந்திக்க செங்கோட்டையன் அன்றைய கட்டத்தில் அன்றைய தினத்தில் என்ன நடந்ததுன்னா, அன்றைய தினத்தில் அவர் வந்து பார்ட் ஆஃப் த ஏடிஎம்கே தான், அவர் கட்சியில் இருக்கார். கட்சியில் ஏதோ ஒரு டிமாண்ட் சொல்றாரு, ஏதோ ஒரு காரணத்தை வந்து சொல்றதுக்காக வர்றாரு, அவ்வளோதான் ஒழிய அன்னைக்கு அப்படிதான் பாஜக புரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போக முடியாது. இன்னைக்கு அவருக்கு அதிமுக இல்ல. இன்னைக்கு அவர் டெல்லியில போய் பார்த்தாருன்னா அது தவறு. நீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க 6 பேரும் போய் பார்த்தோம், அதையும் அவர் முழுசா சொல்லல, பூசி மொழிக்கு தான் சொல்றாரு. அதை நான் இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த 6 பேர் யாரு, எதற்காக போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாங்க அப்படின்றது கேள்வி வருது இல்லையா? இல்ல 6 பேர் பார்க்கலாம், அவங்க டிமாண்ட்லாம் சொல்லலாம். பட் இதெல்லாம் தாண்டி பாஜக தலைமை வந்து இல்லை, நமக்கு வந்து சாதகமான ஒரு தலைவர், நம்பகமான ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் எடப்பாடி தான் அப்படிங்கு பாஜக தலைமை நம்பித்தான் அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இல்லைன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, அங்கேருந்தே அறிவிப்பு கொடுக்கலாம், அதிமுக நாங்கள் கூட்டணி சொல்லலாம், இல்லை இங்கே வந்துட்டு கூட நாங்கள் கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி இப்போதைக்கு கூட்டணி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம்னு சொல்லி பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் முதல் நாளே கூட்டணி அறிவிப்பு செய்ததோடு தமிழ்நாட்டு பாஜக தலைவரையும் மாற்றி நயினார் நாகேந்திரன் மாற்றினாங்க, என்டிஏ தலைவராக எடப்பாடி டிக்ளேர் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடப்பாடி மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அமித்ஷா வந்து எந்த மாநிலத்துக்கும் நேரில் போய் செஞ்சது கிடையாது. ஸோ இதை வந்து சொல்லிட்டு போறோம்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு தரும். ஸோ நீங்க என்னதான் சொன்னாலும் எடப்பாடி தான் அதிமுக முகம், இரட்டை இலையோட முகம் எடப்பாடிங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குதிரை வேணும் இல்லை, வெற்றி குதிரை. நீங்க அவங்க ஒன்றும் தனியாக அவங்களால பாஜக தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ள போக முடியாது. அவங்களுக்கு ஒரு துணை, நல்ல ஒரு கம்பானியன் ஓடக்கூடிய ஒரு குதிரை வேணும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனா வந்து அதிமுக எடப்பாடி இருக்கும்போது அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இரட்டை இலை சின்னம் அவங்ககிட்ட இருக்கிறது. ஸோ இப்போ இதில் அதிருப்தியோட கோஷ்டிகள் அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவிலே இருக்கு. பாஜகவிலேயே வந்து இந்த கூட்டணி பிடிக்காம இந்த தினமும் ஏதாவது கருத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பும் பாஜகவும் இருக்கு. அவங்களாம் போய் டெல்லிக்கு படையெடுப்பாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு பேச தான் போறாங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தான் போறாங்க. பட் நிஜமாகவே பாஜக தலைமை எடப்பாடி வேண்டாம் என்று சொல்லதாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நீங்க இவ்வளோ தினகரன் இவ்வளோ பேசினாலும் ஒன்றும் ரியாக்ஷன் வரவே இல்லையே. ஸோ எல்லாமே சொல்றாங்க, பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பீகார் தேர்தலுக்கு அப்புறம் கூட என்ன பாஜக என்ன செய்ய முடியுதுல? நீங்க என்டிஏ தலைவராக எடப்பாடி சொல்லியாச்சு. ஆக்சுவலா பாஜக செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து ஏற்கனவே என்டிஏ இருந்த பார்ட்னர்ஸ் பாமக, தேமுதிக வந்து என்டிஏல இல்லைனாலும் அவங்க வெளியில இருந்தாங்க. ஸோ இவங்க போன்ற கட்சிகள்லாம் உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு 2029க்கு அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால இவங்களை கொண்டு வந்து பேச முடியும், அவ்வளவுதான். இதை தாண்டி பாஜகவால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அதையும் மீறி இங்கே தமிழ்நாடு 2026 தேர்தலில் இந்த கூட்டணி கட்டமைப்பது, பிரச்சாரத்தை பண்றதெல்லாம் பாஜக ரொம்ப டாமினேட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். பாஜக எதிர்ப்புங்கிறது இன்னும் இன்னைக்கு இருக்கு. நீங்க பாஜக முகத்தை காட்டில நீங்க வந்து ஓட்டு இங்க வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே முழுக்க ஏடிஎம்கே சென்ட்ரிக்கு ரெட்டையில எடப்பாடிங்க முகத்தை வச்சு தான் அங்கே போய் தேர்தலுக்கு போனோம். நீங்கள் பீகார்லேயே வந்து அப்படி தான் நடக்குது, நிதிஷ்குமாரை வச்சு தான் பண்ணுறாங்களா. அப்படிங்கும்போது இன்னைக்கு இங்கே இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால பாஜக வந்து நிதானமாக தான் இருக்கும். அது வரைக்கும் இவங்க அவங்க பாஜகவோட மௌனத்தை செங்கோட்டையன் பயன்படுத்திக்கிட்டார். ஸோ இதுக்கு மேலே வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா தினகரன் போன்றவர்களுடைய பேட்டிகள்லாம் நம்ம வெளிப்படையாக தெரியுது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து சைலண்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். நாளுக்கு நாள் எடப்பாடி வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு, கலைகள்லாம் நீக்கப்பட்டு எங்கள் பயிர்கள் செழித்து வளைகள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு நாளுக்கு நாள் அவர் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்காரு. அவர் முன்னாடி சென்ற ஆண்டு இருந்த பொசிஷனுக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் அவருடைய இந்த கிராஃப் ஏறிட்டு தான் போகக்கூடிய எந்த இடத்துலையும் இறங்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான சைன். வேற எந்த அரசியல் கட்சிக்குமே இந்த மாதிரியான ஒரு கிராஜுவலாக கிராஃப் ஏறின மாதிரி பார்க்கவே இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டவுன் டைம் இருக்கு. தாவேகா பெரிய பயங்கரமான ஒரு பிரம்மாண்டத்தோட ஆரம்பிச்சாங்க, டக்குன்னு கரூருக்கு அப்புறம் ஆளே காணோம் என்னமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எடப்பாடி வந்து ரொம்ப நிதானமாக அடி எடுத்து வைக்கிறாருன்னு தான் பார்க்க முடியுது. அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அது இஷ்யூஸ்லாம். தமிழக பாஜக தலைவரை மாத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னதால் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்போது வரை தனிச்சையாக தானே செயல்பட்டு இருக்காரு, கட்சிக்கு ஆதரவாலாம் இல்லையா? இல்ல அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. இல்ல அண்ணாமலையுடைய திட்டம் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா என்னன்னா அவரு சொன்னதே வந்து ஆரம்பத்தில் கூட்டணி பற்றி எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அமித்ஷா முன்னிலையில் வந்து அமித்ஷா சொன்னதனால் ஒரு பாஜக தொண்டனாக நான் எடப்பாடி அவர்களை முதல்வராக்க பாடுபடுவேன்லாம் சொன்னார். இன்னைக்கு கடைசியாக கொடுத்த பேட்டியில் வந்து நான் மனசாட்சி விரோதமாக சில விஷயங்களை வெளில பேச முடியாதுங்கிறார். அவர் பயங்கர குழப்பத்தில் இருக்கார். இந்த குழப்பமே தேவையில்லை. உங்களை பற்றின ஒரு ஓவர் எக்ஸாகரேஷன், ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட பிம்பத்தை உங்கள் ஆதரவாளர்கள் உங்கள் மேலே சுமத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அப்படி ஒன்றும் வளரல.
நீங்கள் ஒரு தேசிய கட்சி, ஓகே, காங்கிரஸோட வளர்ந்துருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து பெரிய அளவில் ஆசைப்பட்டு அதிமுகவுடன் போய் சண்டை போடுற அளவுக்குலாம் போயினால தான் நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளோ பெரிய இது இல்லைன்னா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பாக நடந்த தேர்தலை விட அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் அதிக பர்சன்டேஜ் வாங்கி என்ன பிரயோஜனம் ஆக்சுவலாக? நீங்கள் இதே சிக்கல் தான் சீமானுக்கும் சரி. இப்போ இவங்க 19% 20% கிளைம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து, நான் அவ்வளோ ரொம்ப கூடலாம் வேணும் இல்லை, ஒரே ஒரு தொகுதியில், விருதுநகர் தொகுதியில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அதிமுக நிற்கிட்டு கேப்டனோட பையன் நிற்கிறார், ஒரு பெரிய அனுதாபம் இருக்குது, விஜயகாந்த் இறந்ததுனால ஒரு அனுதாபம் இருக்குது, அவர் அதிமுக சர்வ வேட்பாளர் இருக்குது, அந்த இடத்துல கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டா ஒரு வேட்பாளர் அவரு நாளைக்கு டெல்லிக்கு போனோன்னா அவர் மோடி வாழ்க்கைன்னு சொல்ல போகிறாரு விஜயகாந்த் பையனும். ஸோ அங்கே கூட விட்டு கொடுக்காம அவருக்கு எதிர்த்தா ராதிகா போன்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு இவ்வளோ வேலைகளும் பண்ணது யாரு? அண்ணாமலை தானே. நீங்கள் நினச்சி கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்சம் மினிமம் ஒரு 4 MP தொகுதி, மேக்சிமம் ஒரு 10-15 தொகுதி போயிருந்துருக்கலாம். அதை வந்து ஸ்பாயில் பண்ணதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி கிடையாது, அண்ணாமலை தான். எடப்பாடியா இல்லை நான் தனித்தே நிற்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. அவர் நான் என் சார்பில் என் தலைமையில் ஒரு கூட்டணி வைக்க போகிறேன்னு சொன்னார். அவர் தலைமையில் ஒரு பாமக கூட்டணியில் வந்து கடைசி நேரத்தில் பாஜக வந்து ஜாயின் பண்ணியிருந்தா கூட அது வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கும். ஸோ அது இந்த வாய்ப்பை வந்து தங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது சரியான டைமே கிடையாது. நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் இதே தனியாக நின்று ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. என்ன பாஜக சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இலக்கு கிடையாது. மற்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நின்று பண்ணிட்டு போங்களா. இடைத்தேர்தலில் விக்ரவாண்டியில் நீங்கள் தனியாக நின்றுக்கலாம். பாஜக வேற எங்கே எல்லா இடத்துலையும் தனித்தனியாக நின்று உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டு தேவையில்லாமல் அது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அது மாதிரி அதை செய்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 MP கூட பெற முடியாமல் பண்ணது வந்து அது முழுக்க தமிழ்நாட்டு பாஜக அதோடைய அண்ணாமலையோட லீடர்ஷிப் தான். ஸோ இதே இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து இந்த தேர்தலையும் பண்ணுறதுக்கு பாஜக தலைமை விரும்பாது. ஸோ அதனால் அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். அவர் தான் முடிவுக்கு வரணும் என்ன செய்யறது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு 2026 தேர்தலுங்கிறது பாஜகவுக்கான தேர்தலே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே இன்னைக்கு கேள்வி வந்து திமுக ஆட்சி தொடருமா வேணாமாங்கிறது தான். அதை வந்து இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா வேண்டாமாங்கிறாலும் கொண்டு போகிறாங்க. ஸோ அது தேவையே இல்லை. அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு நின்றுட்டு நீங்கள் பாஜக சப்போர்ட் பண்ணுறோன்னு நிறுத்திட்டா போதும். அவரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தானே போகுது. நீங்கள் ஊடகத்தில் நடக்கிற விவாதங்களும் சரி, இங்கே எல்லாத்துலேயும் போலீஸ் பொருள் எல்லாமே என்னன்னா, தினகரன் தொடர்ந்து பேசுகிறார். தினகரன் திமுகங்கிற கட்சி இருக்கிறத மறந்துட்டார். எல்லாருமே மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் பேசுறாரு, செங்கோட்டைன்னு தான் பேசுறாரு. அண்ணாமலை பிரஸ் மீட் என்ன பேசினாலும் இந்த விஷயத்தை தான் தொட்டு காட்டுறாருடைய. திமுக பற்றி யாருமே திமுக அரசை விமர்சிக்கவே தயாராக இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் சினாரியாவே மாறி போகுது. உங்களுக்கான தேர்தல் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு ஏடிஎம்கே கிடைக்கும். இவங்க பேச ஆரம்பிச்சா கிடைக்கிற ஓட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து சில குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் வந்து கேட்குறாங்க. விசிகாவும் எங்களுக்கு சீட் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இந்த மாதிரியான முரண்பாடுகள் வர்றதுனால அந்த கூட்டணிக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நீங்கள் இந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஊடகத்தில் மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டேன். திமுக கூட்டணி பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அங்கே நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேன், அது வந்து அந்த கூட்டணியில் உள்ள பிரச்சனைகள்லாம் மூடி மறைச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளில் பிளாஸ்டாக வெடிக்கும் போது அவருடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் தினகரன் வந்து சொல்கிறாருல்ல, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எடப்பாடி எதிர்ப்பு தாங்க, எடப்பாடி எதிர்த்து தாங்க கட்சி ஆரம்பிச்சா, இது கூட தெரியாமல் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அதிமுக மீட்கணும் அப்படின்னு தான். அதாவது ரொம்ப பாலிஷாக சொல்லிட்டு இருந்தவர் தான். அண்ணா வைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். என்டிஏ தலைவராக எடப்பாடியை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்களும் என்டிஏல பார்ட்டெல்லாம் இருக்கோம் அப்படிலாம் ரொம்ப பொலைட்டாலாம் சொல்லிட்டு இருந்தவர். ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்படையாக மனம் திறந்து, ஏன் எடப்பாடி இருக்கிறதுல நான் எப்படிங்க இருக்க முடியும், உங்களுக்கு தெரியாதாது, நான் எடப்பாடி தான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு பிளாஸ்ட் ஆகி போறாருல்ல. அப்போதானே உண்மையான அவருடைய எண்ணம் என்னன்னு வெளில வந்தது. நீங்கள் உங்க கட்சி ஆரம்பிச்சது சரி, இன்று வரைக்கும் உங்களுடைய அரசியல் செல்ல நிலைப்பாடுங்கிறது ஒரு ஆன்டி பிஜேபியா ஆன்டி திமுகவா அப்படிலாம் கிடையாது, ஆன்டி எடப்பாடி அப்படி தானே இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மனதில் போட்டு இன்னைக்கு தினகரன் பேசும்போது பெரிய பேசப்படல. அது போல திமுக கூட்டணி உள்ள சின்ன சிக்கல்கள்லாம் இவங்க மூடி மறைச்சிட்டு திரும்ப இன்னைக்கு ஒரு காலத்தில் பிளாஸ்ட் ஆகும்போது பெரிய அளவில் பேசப்படுவாங்க. இன்னைக்கு விசிகல இருந்து பேசுறாங்க, காங்கிரஸ் இருந்து பேசுறாங்க. நிச்சயமாக காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்காங்க. இதுல யாரும் மறுக்கவே முடியாது. நீங்க எப்படி வந்து இந்த பக்கம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து மாநில கட்சியா மாறி இருக்காங்க. ஒரு 5-6 வருஷங்கள்ல கணிசமான வளர்ச்சி ஆக்சுவலா. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு வன்னியரசு கூட 30 சீட் வரைக்கும் கேட்போம், நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாதுங்களாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 30 சீட் கேட்டோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 12-15 சீட்டு
போட்டிடுறதுக்கான அவங்களுக்கு தகுதி இருக்கு. நிஜம்தான், அது ஜஸ்ட் வேலிடு. அவங்களுக்கு அதுக்கான தகுதி டிசர்வ் கேண்டிடேட் தான் அவங்களாம். ரெண்டாவது என்ன, இன்னைக்கு 5 வருடங்களாக திமுகவுக்கு இணையாக பாஜக இப்போ முன்வைக்கிறாங்கல்ல, ரொம்ப ஒரு நம்பகமான பார்ட்னராக அதில் இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன கால்குலேஷன் படி போட்டாலும் திமுக கூட்டணியில் நம்பர் 2 இடங்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். சும்மா அதுக்கு உரிய கௌரவமான மரியாதை கொடுக்கணும். ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து போக வீக்கெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து 63 இடங்கள்லாம் வாங்கினாங்க, 25 இடங்கள் போன சென்ன முறை 25 கொடுத்தாங்க. இன்னைக்கு 25 கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் திமுக. ஆனால் அந்த 25 கூட அவங்க ஒர்த்தா அப்படின்னு சொன்னால் இல்லை, நிச்சயமா இல்லை. 25 அளவுக்கு கூட அவங்களுக்கு பலம் இல்லை ஆக்சுவலாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு சிக்கல். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காங்கிரஸோட பலம் குறைந்திருக்கிறது. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ இருக்கீங்க, எந்தெந்த தொகுதியில் நீங்கள் செல்வாக்குறீங்கிறத அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வந்து திமுக சீட்டை அலாட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் நான் வட தமிழ்நாட்டில் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே இருக்குது. முக்கியமாக ரிசர்வ் தொகுதிகள்லாம் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் உங்களுக்கா எனக்காங்கிற மாதிரி அவனை போட்டி போயிட்டு இருக்குது. ஸோ அது வந்து நிச்சயமாக எந்த அளவுக்கு யாருக்காவது அலர்ட் பண்ணால் இன்னொங்க எப்படி எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுலாம் டவுட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ இவங்களுக்குள்ள உள்ள சிக்கலில் சார்ட் அவுட் பண்ணணும்னா பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அதாவது மறைமுகமாக கூட்டணிக்குள்ள நிறைய சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரும் வெளிப்படையாக பேசுறதில்லை. இப்போ பேசவே பேசாததுனால நம்ம 4 தடவை பேசினா கூட போய் சேராத போது, பேசவே பேசாத போது எப்படி வந்து திமுக தலைமைக்கு இந்த செய்திகள்லாம் போய் சேரும் அப்படிங்கிறதுல கடைசி நேரத்தில் பல கூட்டணியில் சிக்கல்கள் வந்து அது நிச்சயமா திமுகவோட கூட்டணியோட வெற்றியை பாதிக்கும். வட தமிழ்நாட்டில் நான் போய் பார்த்த வரையும் குறிப்பா ரிசர்வ் தொகுதிகள் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் செய்திகள் அதிகமாக கொஞ்சம் செல்வாக்கோட இருக்கிற பகுதிகளெல்லாம் யாருக்கு உங்களுக்கு தொகுதி வரணுங்கிறதுல ஒரு உள்ளுக்குள்ள உங்களுக்கு சண்டை இருக்குது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு மனோபாவம் மாறி இருக்குது. திமுக பல தொகுதிகளில் வட தமிழ்நாட்டு தொகுதிகளில் பல தொகுதிகளில் எங்களுக்கு வந்து எய்தர் திமுக இல்லைன்னா அண்ணா திமுக நேரடியான பெரிய கட்சியோட கேண்டிடேட் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அவங்களுடைய கூட்டணி பார்ட்னர்ஸ்க்கு அங்கே நின்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. நிறைய தொகுதிகள் அந்த மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணி ஆதரிக்கக்கூடியவர் கூட எங்களுக்கு திமுக இந்த இடத்துல சீட் கொடுத்தீங்கன்னா நான் திமுக ஓட்டு போடுவேன், நீங்கள் விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை காங்கிரஸுக்கும் அங்கே சீட் அலாட் பண்ணீங்கன்னா நாங்கள் அண்ணா திமுக ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மனோபாவம் மக்கள் இந்த மாதிரி நாங்கள் ஏன் எங்கள் கூட்டணி கட்சிகளை நம்பிட்டு இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்க போய் இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக எங்களுக்கு நேரடியாக பெரிய கட்சியோடைய ரெப்ரஸன்டேட்டிவ்களுக்கு வேணும். எய்தர் திமுக அண்ணா திமுக இங்கே போட்டிட்டு அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறாங்கிற மாதிரி மனநிலை வந்துட்டாங்க. ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணியில் உள்ள சிக்கல்கள் சீட்டு பேரங்களில் பிரச்சனை தான் வரும். ஆனாலும் அந்த வெற்றியை பாதிக்காத தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. அதுதான் வந்து வெற்றி கூட்டணி, நம்பர் 1 கூட்டணி. அடுத்த நிலையில் தான் மற்ற கூட்டணிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கூட்டணிக்குள்ளே உள்ள சிக்கல்களில் வெளிப்படையாக இன்றைக்கே பேச ஆரம்பித்தால் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பெரிய இதுவாக வெடிக்கும் தான் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KS அழகிரி வந்து ஒன்று சொல்லியிருந்தார். இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்து அவங்க திமுக வந்து சாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு வெறும் சக்கையை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கூட்டணிக்கு எதிராகவே அவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அதிகம் சீட்டு கொடுங்க, இந்த ஒரு டாக்டில் வந்து பயன்படுத்தி இல்லைன்னா நாங்கள் வந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த ஒரு பேர அரசியலை பயன்படுத்தி தான் இவங்க நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? கிட்டத்தட்ட அவர் காங்கிரஸ் கட்சியோட அண்ணாமலை மாதிரி தான் பேசுறாரு KS அழகிரி. அண்ணாமலை அளவுக்கு கூட அண்ணாமலையோட வெளிப்படையாகவே பேசுறாரு அவர். எங்களுக்கு ஏன்னா அவர் காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது அவங்க 25 சீட் கொடுத்தாங்க. அப்போ கன்னியாகுமரி நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கான பேச்சுவார்த்தை அதே நாங்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தை கொடுத்தோம்னா அதுவே பெரிய சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார். நாங்கள் கன்னியாகுமரி பிளாக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதனால் அந்த 2021 காலம் இன்னைக்கு சரியாக வராது. ரெண்டாவது செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப செல்வப்பற்றி சொல்கிறாரு. எனக்கு டெல்லி மேலிடத்துலேருந்து எந்த விதமான ஒரு டைரக்ஷன் எதுவும் வரலங்கிற தட் இஸ் ட்ரூ. ஏன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் டெல்லி மேலிடம் பண்ணணும். நீங்கள் அழகிரி இங்கே பேசியிருக்கிறது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அவர் டெல்லியில் போய் பேசணும், டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்கணும். இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. எம்பிஸே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம்ல பேசுறாங்க. ஜோதிமன் ஒன்று பேசுறாங்க, மாணிக்கம் தகூர் பேசுறாரு, கார்த்தி சிதம்பரம் ஒன்று பேசுறாரு. ஸோ அதனால தமிழ்நாட்டு அளவில் காங்கிரஸ் கட்சியால் ஒரு விதமான ஒரு ஒருமித்த குரலுக்கு வரவே முடியாது. KS அழகிரிக்கு கண்டு வந்ததுன்னா உடனே அவர் அறிவாளத்தில் போய் சார்ட் அவுட் பண்ணணும், இல்லை டெல்லிக்கு போய் சார்ட் அவுட் பண்ணணும். அவர் வெளிப்படையாக பேசுறது மூலமாக அவர் என்ன நினைக்கிறாரு, இது ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி பண்றாங்கிறாங்க. பட் செல்வப்பெருந்தை இந்த விஷயம் செல்வப்பெருந்தை ரொம்ப கிளியரா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா டெல்லி மாதிரி ராஜீவ்காந்தி சொன்னா நான் செய்வேன், அங்கேயிருந்து இந்த
டைரக்ஷன் வரல, அவங்க சொல்லட்டும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் தான் கண்டினியூ ஆகிக்கிறேன். பெரும்பாலும் இதைத்தான் பெரும்பாலான காங்கிரஸ் கலைஞர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான சேதனம் வந்துடக்கூடாது. 25 சீட்டுங்கிறது ஒரு கன்ஃபார்ம், அது கிடைச்சாலே போதுங்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்க. திமுகவும் அந்த நிலைமை தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே மெயின்டைன் ஆகும் தான் பார்க்குறேன். என்னதான் அழகிரி பேசினாலும் கடைசியில் வந்து இந்த ஃபார்முலாவுக்கு தான் அவங்க வந்து செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தலைமை தான் வந்து இதுக்கு வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையை திமுக தலைமை வந்து மதிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கடந்த மாதம் அதுக்கு முன்பாகவோ வெள்ளக்கோட்டை முருகன் கோவிலுக்கு செல்வப்பிரந்தகை போறாரு. அவரை வந்து அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்க, உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, அது பெரும் சர்ச்சையா போச்சு. அப்புறம் இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செம்பரம்பாக்கம் ஏரி நீரை வந்து என்ன கேட்காம வந்து திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு அது ஒரு பெரும் சர்ச்சையா போச்சு. ஆனா இதுக்கு வந்து திமுக தலைமை எதுவுமே வந்து அதிகாரிகள் வந்து கண்டிக்கல அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. இது மூலமா எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது வந்து இந்த இஷ்யூ வந்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் மட்டும் இல்லை, நான் எம்எல்ஏ எம்பி மட்டும் சொல்றேன், எல்லா கட்சிகளுக்கும் உள்ள சிக்கல் தான். நீங்க இந்த காங்கிரஸ்கோட பிரச்சனையை சொல்றீங்க, இன்னும் திமுக கூட்டணி மற்ற கட்சிகள் என்ன அவங்க இன்னொரு பெரிய சோகக்கதைகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க வெளிப்படையா சொல்லலை, இவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ரெண்டாவது திமுக தலைமைக்கும் செல்வப்பிரந்தகைக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. அதையும் மீறி அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிக்காட்டுறாருன்னா, ஸோ அப்போ வந்து இதுக்கு மேலே என்ன வெளிப்படையாக சொல்லிடுவோம்னு நினைச்சு சொல்கிறாரு. இதுக்கு கண்டிப்பாக திமுக தலைமையில சரியான ரெஸ்பான்ஸ் வர்றதில்லை. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் மட்டும் இல்லை, இதே போன்ற சம்பவம் நாகப்பட்டினம் நடந்தது. ஆளு ஷானவாஸும் அதே மேடையில் இருந்துக்கிட்டு எங்களை புறக்கணிக்க, எங்களுக்கு சரியான உரிய இது ஒரு பர்மிஷனோட கிடைக்க மாட்டேங்குது. அவர் ஒரு போராட்டத்திலே இறங்கினார். அவருக்கு ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம அவர் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் நடுவதுக்கு அதுக்கெல்லாம் அவர் ஒரு எம்எல்ஏ போராட்டத்தில் இறங்கினாரா நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதனால் எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு நெருக்கடி எங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்குது. அவங்க எப்படி கூட எடுத்துக்கலாம், எங்களுக்கான கௌரவம் மரியாதை இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். பட் அதையெல்லாம் தாண்டி அவங்க அந்த கூட்டணி விட்டு வெளில வரது ரொம்ப யோசிக்கிறாங்க. அது என்ன காரணம்னா ஒரு இன்செக்யூரிட்டி தான். அவங்க அந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக ஏதாவது ஒன்று இருக்கிற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான் ஒரு நோக்கம் வழியாக கூடுதலாக தொகுதிகள் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு திமுகவை கார்னர் பண்ணணுங்கிற நினைப்பு கிடையாது. நிச்சயமா அது கிளியர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இதன் மூலமாக இது ஒரு பேசு பொருள் ஆகணும். ஆனால் என்னதான் இந்த மாதிரியான சர்ச்சையை பேசினாலும் ஊடகங்களோ ஏதோ திமுக கூட்டணி நடக்கிறத பற்றி யாரும் பேசுவதை யாரும் விரும்பவில்லை. அது வந்து மக்களும் பெரிய ரசிக்கவில்லை. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இங்கே என்ன நடக்குது, அதிமுக கூட்டணி என்ன நடக்குது, பிஜேபியோட அடுத்த மூவ் என்ன, விஜய் என்ன பண்ண போறார், சீமா என்ன பண்ண போறாருன்னு ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபோக்கஸை நீங்கள் நவுத்தி இங்கே கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ தனித்து தான் நிற்க போகிறது. ஒருவேளை தாவேகா வந்து தனித்து நின்றுச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? இல்லை, நாம் தமிழர் அவர் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தில் அவர் கன்சிஸ்டண்டாக சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து, நான் இருபெரும் தேசிய கட்சிகளுக்கும் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான்னு சொல்றாரு. அது வந்து பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து அதை நிரூபித்துட்டே இருக்காரு. ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து இது ரொம்ப அபூர்வமான ஸ்டாண்டு, வேற யாருமே செய்யாது. வேற யாராவது இருந்திருந்தா கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலோட இந்த காம்ப்ரமைஸாக பண்ணுவாங்க. பட் ஒரு சாதாரண பை எலெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் இந்த ஸ்டாண்டில் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்காரு. அந்த கன்சிஸ்டண்டாக இருக்கதே பெரிய விஷயம். இதெல்லாம் இருந்துட்டு இதில் வந்து இது சர்வே ஆகிறதே பெரிய விஷயம். பட் இதே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவ்வளோலாம் சர்வே என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட இல்லையே அப்படின்ட்டு. பட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதனால தான் நம்ம நாம் தமிழரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாகவே போயிட்டாருன்னா, இன்னைக்கு திடீர்னு சமீபத்தில் கூட திடீர்னு எடப்பாடியை விமர்சிக்க ஆரம்பிச்சார். என்னன்னா யாரோ சொல்லிட்டாங்க, நீங்கள் அதிமுக பற்றி நீங்கள் நாள் பேசுறதே இல்லைன்னா அதுக்கு உடனே சரி அப்படியா இதை வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு வராரு. பட் ஆனால் வந்து 234 தொகுதியில் போட்டியிடுவதுங்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான காரியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பல தேர்தலில் பல முறை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் 234 தொகுதியிலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பதிலாக ஒரு 40 தொகுதிகள் உங்களுக்கு என்ன எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு எங்கே இருக்குல்ல செல்வாக்கு இருக்குது, அப்படி இல்லைன்னா எங்கெல்லாம் பிரதான கட்சிகள் வீக்காக இருக்குதோ அந்த மாதிரி தொகுதிகளில் ஒரு 40 தொகுதிகள் மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா கண்டிப்பாக ஒரு 4 எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளே போக முடியும். ஒரு 40 தொகுதி மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டை பார்க்குற பார்வையே ஒரு வேறு உலகத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. மேலேருந்து ஒரு கழுகு பாறையை பார்த்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசமே என்னுடைய தேசம் அப்படி இப்படிலாம் அது ரியாலிட்டியில் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சில ஏரியாக்களில் தான் உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோடைய ஓட்டு வங்கி அதிகரிச்சு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து 8%, 10% ஆகலாம், 15 ஆகலாம், 20 கூட ஆகலாம்.
பட் 20% வாங்கினா சொன்னேன், பாஜக என்ன பண்ணுது, திரும்ப அதிமுக தான் கூட்டணி போக வேண்டியிருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து தேர்தல் வெற்றிக்கு உதவாது. ரெண்டாவது, நீங்கள் புதுசாக ஒரு விஜய் வேற வந்திருக்காரு, அதிமுக பலமாயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த 8% நீங்கள் வந்து ரிட்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் உங்களால் கிளைம் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து சரி இதெல்லாம் நீங்கள் 10 வருஷம் பேசிட்டீங்க, இதை பேசி தான் உங்களுடைய அடையாளம், அது கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அதெல்லாம் ரைட். அடுத்த கட்டத்தை எப்படி நகர்றது? குறைந்தபட்சம் ஒரு 2 எம்எல்ஏ, ஒரு 4 எம்எல்ஏவை நீங்கள் உங்களுடைய கட்சியை விட பின்தங்கி இருந்த கட்சி தான் பாஜக, உங்களுடைய கட்சியோட பின்தங்கி இருந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். அவங்க இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணிலாம் போட்டு பாஜக என்னென்னமோலாம் பண்ணி ஒரு 4 எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சு அடுத்து 8 ஆக்கலாமா 12 ஆக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளும் பாஜகவுடைய அந்த கணக்கே அப்படிதான். ஸோ இப்போ 2021 தான் அவ்வளோ பேர் 4 பேர் உள்ள போறாங்க. ஸோ இப்போ அடுத்ததுல கண்டிப்பாக இவங்க 2 பேருமே சரி, பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் பாஜகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் குறைந்தபட்சம் 4 பேருக்கு மேல 4+ எம்எல்ஏ கண்டிப்பா போவாங்க. ஸோ இது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. இது போன்ற விஷயத்தை தான் அவங்க சீமான் யோசிச்சுருக்கணும். நீங்க திரும்ப எத்தனை நாளைக்கு கொள்கையை பேச முடியும்? நான் இல்லைன்னு சொல்றேன். அது தனித்துவமே நாம் தமிழர் கட்சி என்னன்னு பார்த்தோம்னா தனித்து நிக்கிறது தானே. ஒருவேளை தேசிய கட்சிக்குள்ளேயோ இல்ல வந்து தமிழ்நாடு கட்சிக்குள்ளேயோ வந்து கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நம்பகத்தன்மை வந்து போயிடும். இல்ல அதுல ஒரு சிக்கல் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நீங்க யாரு கூட கூட்டணியே வைக்க வேணாம். நான் என்ன சொல்றேன், 40 தொகுதியை முன்னாடி தேர்ந்தெடுத்து வச்சுட்டு 40 தொகுதிகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டு ஆரம்பத்தில் டிக்ளேர் பண்ணாதீங்க. பண்ணாம வச்சுட்டு நீங்க அந்த கேண்டிடேட்லாம் போட்டு மற்ற பிரதான கட்சிகளை கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்ப்ரைசிங்கா நீங்க பண்ணும்போது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும், சரிப்பா அதனால போடலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அப்படின்னு சொன்னா அது சீமான் குரல் தான். நீங்க வந்து விஜய் சொல்றது ரொம்ப செலக்டிவான மாற்று தான். அவர் மாற்று சக்தின்னு சொன்னது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது எப்படி வந்து திமுக எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பை மட்டும் சொல்ற எப்படி மாற்றா இருக்க முடியும்? அவர் ஒரு நாளும் அதிமுக பத்தி பேசினது கிடையாது, காங்கிரஸ் பத்தி பேச கிடையாது. ஒரு நாள் வந்து அதிமுக பத்தி மறைமுகம் பேசினாரு, நாமக்கல்ல பேசினாரு, கரூர் வந்தபோது பெரிய சம்பவம் வந்துச்சு. ஸோ அதனால திரும்ப ஒரு அதிமுகவை பத்தி எந்த அளவுக்கு நேரடியாக மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. மேடையில் ஆதவ அர்ஜுனாவை வந்து அதிமுகவெல்லாம் ட்ரோல் பண்றாரு. பட் அவர் நேரடியாக விஜய் என்ன பேசுறாருங்கிறது தான் முக்கியம். ஸோ விஜய் வந்து திமுக எதிர்ப்பில் தான் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறார். பாஜக எதிர்ப்பு கூட நீங்க இப்போ சென்ற மாதங்களில் பேசின அளவுக்கு கூட அந்த அளவுக்குள்ள பாஜக முன்வைக்கிறது இல்லை. ஸோ இது அடிப்படை ஒரு ரியாலிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் எல்லாரையும் எதிர்க்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் எதிரி இருந்ததுன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். நீங்க இவரையும் எதிர்க்கணும் அவரையும் எதிர்க்கணும். அந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ள பிரச்சனை தானே, நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் பாமகவுடன் கூட்டணி சேர மாட்டோம்னா இன்னைக்கு நீங்க அந்த இதில் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து தானே ஆகணும். நாளைக்கு பாமக 2ஆக உடைந்து ராமதாஸ் திமுக கூட்டணி வந்தாருன்னா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் ஒன் காம்ப்ரமைஸ் தான். அது போல நீங்க 2 அரசியல் எதிரியா 2 கமிட்மெண்ட் கிடையாது, ஒரே எதிரி. அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு எடப்பாடி மட்டும் நம்ம தெளிவா இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து திமுக எதிர்ப்புங்கிற மட்டும்தான் இருக்காரு. இதனால நான் யாருடன் கூட்டணி செய்வது தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அவருக்கு பின்னாடி அந்த கூட்டணிக்கு பின்னாடி கணக்குகள்லாம் வேற இருக்கும். பட் கதவை திறந்து வைக்கிறது எங்களுக்கு வேற எந்த கண்டிஷன் கிடையாது. நீங்க திமுக எதிர்க்கிறீங்கன்னா அப்பனா வாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அழைப்பு விடுத்தார். எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க, என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிங்க உங்க கூட்டணியில் வரும், நீங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கீங்க, அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அது எதுக்காக அந்த டாபிக் ஆரம்பிச்சாருன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு நானும் நண்பர்கள் தான். நீங்க உங்களுக்கு எனக்கு உங்க பிரச்சனை பாஜக இருக்கிற கூட்டணியில் நான் இருப்பதுனால நீங்க என்கிட்ட வந்து கை கொடுக்கறது யோசிக்கிறீங்க, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை அவர் சொல்றது மூலமா என்னன்னா, நான் அதெல்லாம் கடந்து நான் எல்லாத்துக்கும் தயார், எந்த கூட்டணியும் தயாருங்கிற விஷயத்தை அந்த பொசிஷன் பண்றதுக்கு அதை பயன்படுத்துறாரு. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு வாங்க ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அதுதான். ஸோ திருமாவளவன் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்க பாஜக வந்து கூட்டணியில் இருப்பதுதான் அதிமுக ஒரே தவறுலாம் சொன்னார். ஸோ இதை தாண்டி என்ன வேறு நீங்க குறை சொல்ல முடியும்? அதிமுக வேற என்ன, அதிமுக செயல்பாடுல வேற என்ன குறை சொல்ல முடியும்? ஒரே குறையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக நீங்க கூட்டணி போட்டீங்க அப்படிங்கிற ஒரு குறையை மட்டும் தான் சொல்ல முடியும், வேற எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஸோ இது போன்ற ஒரு ஸ்டாண்டு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா வந்து தேர்தலை அணுகலாம், ஈஸியா இருக்கும். நீங்க பல கண்டிஷன் போட்டு நான் இவரை பிடிக்காது, நான் இவர்கிட்ட இருக்க மாட்டேன், இவர் கூட்டணியில் இருக்க மாட்டேன், இந்த சீட்டு வேணும், இந்த தொகுதி வேணும் அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட போட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கூட்டணியில் உங்களால் அகாமடேட் பண்ண முடியாது, பெரிய சிக்கல்லாம் வரும்.
இப்போ அடுத்து எஸ்ஐஆர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்திட்டாங்க. இது வந்து இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதலாக பெங்களூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரால கிட்டத்தட்ட 1 லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து சேர்த்ததால தான் நாங்கள் அங்கே தோத்து போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மாநிலத்திலும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிரேசில் மாடலுடைய போட்டோ வந்து வச்சிருக்காங்க. 22 போட்டோ வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 தொகுதிகளில், அதாவது 10 பூத்தில் போயிட்டு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக பல பேர் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. எஸ்ஐஆரில் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். ஓட் சோரிங்கிற விஷயத்த ஒரு முன்வைத்து நிறைய பேசுறார். ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு மக்கள் மத்தியில், என்னமோ நடக்குதுங்கிறது மட்டும் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணணும், யார் பண்ணுறாங்க, அந்த மோசடிலாம் யார் பண்ணுறாங்கிற இடத்துல போய் அது சரியாக விளக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இல்லை. அது பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கட்சியோ ஒரு இதுவோ வந்து திட்டம் போட்டு இத்தனை பேரை கொண்டு போய் சேர்க்கறது, பல்காக வந்து சேர்க்கறது, இல்லை பல்காக டெலிட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுறாரு. இல்லை, அதுதான் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பல்காக ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு பிஎல்ஏ கொடுக்கலாம். ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டு இந்த 10 பேரை சேருங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்கலாம். அந்த லெட்டர் கொடுத்ததுன்னு ஒரே காரணத்தினால யாரும் சேர்த்துக்கலாம் முடியாது. இது வந்து என்னன்னா, நீங்க வந்து அதுதான் வந்து எலெக்ஷன் என்ன சொன்னது, நீங்க பூத் லெவல் ஏஜென்ட் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணனா அதை நிறுத்தி வைப்போம். எல்லா பூத் லெவல் ஏஜென்ட் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்வோங்கிற மாதிரி சொல்லுது ஆக்சுவலா. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும். இப்போ என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நான் நேரடியாக தலையிட்டு என்னுடைய ஓட்டு அங்கே இருக்கா, சரியான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் தான் செக் பண்ணும். இல்லையா, அங்கே ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை என் ஓட்டே இல்லை, அதில் தவறான தகவல் இருக்குன்னா நானே போய் கரெக்ட் பண்ணுற அளவுக்கு அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது, நானே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். அதிலே உங்களுடைய எப்பிக்கை போய் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வரும். அதிலே பிஎல்ஏவோட நம்பர் வரும், உங்கள் அந்த தேர்தல் அதிகாரிகள் அந்த 3 பேருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்களை ரீச் அவுட் பண்ணிடலாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு ஒரு பொதுமான ஆதாரம் இருக்கணும். காங்கிரஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு அவேர்னஸ், நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அவர் பேச 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 மக்களுக்கு ஓகே எலெக்ஷன் வந்துருச்சு, நம்ம போய் ஓட்டர் ஐடியை செக் பண்ணுங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வருது. பட் அவர் சொல்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரி அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிற வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ரெண்டாவது, இதெல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷன், அந்த ஸ்டேட்டில் யார் ரூல் பண்ணுறாங்கிற பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மத்திய தலைமை தேர்தல் ஆணையம் எல்லா டைரக்ஷனையும் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக தான் சொல்கிறாங்க. அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல தான் அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. ராகுல் காந்தி கர்நாடகாவில் சொன்னது, கர்நாடகா மாநில தேர்தல் ஆணையத்து மேலே தான் அவர் குற்றம் சொல்கிறார். ஸோ அது மேலே எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தோட தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலைன்னா, அப்போ சரியாக செயல்பட என்ன காரணம், அந்தந்த மாநிலத்தோடைய அரசுகள் ரூலிங் பார்ட்டி தான், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாநில ரூலிங் பார்ட்டி சரியாக இருந்ததுன்னா அந்த மாநில ஆணையம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாநிலத்தில் ஒர்க் பண்ணுற யாருமே வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, எல்லாமே அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எல்லாம் அந்த தேர்தல் பணிக்காக வேலை பார்க்குறவங்க தான். நானும் தேர்தல் பணி இருந்ததுனால அந்த அடிப்படையை சொல்கிறேன். ஸோ அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்குலாம் ஒரு பெரிய இஷ்யூக்கெலாம் வரது கிடையாது. மோஸ்ட்லி சவுத்தில் வராது. அது குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவெலாம் பெரிய அளவுக்குலாம் இந்த மாதிரியான முறைகேடுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது நான் சொல்ல. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரமே சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விஜிலன்ஸ் அதிகம், தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப விழிப்புணர்வோடு பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறார். ரெண்டாவது, நமக்கு வந்து கட்சி தொண்டர்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகம். பேச்சுவார்த்தையில் சொல்ல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களான்னு தெரியாது. பட் அடிப்படையில் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 68,000 பூத் எடுத்துக்கு ரேண்டமாக எடுத்து உள்ளே போய் எடுத்து பாருங்கள். குறைந்தபட்சம் 4 பிஎல்ஏ இருப்பாங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பிரதானமாக 4 கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட் லிஸ்ட் இங்கே இருக்குது. இதை இந்த வருஷம் இல்லை, 2021 நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது எல்லாமே இருக்குது. பல செல்ஃபோன் நம்பர்லாம் அப்டேட் ஆகலை, பட் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து அடிப்படையில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நமக்கு ஆளுகள்லாம் இருக்குது, ஈஸியாக ரீச் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். அதனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்குள்ள முறையீடுகள் வர்றதுக்கு இல்லை. நான் இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் ரொம்ப ஆர்வமாக திமுக பிஎல்ஏ இருக்காங்கல்ல, பூத் ஏஜென்ட்ஸ், அவங்க ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இதை எப்படியா சரி பண்ணணும், வெரிஃபை பண்ணி எல்லா ஓட்டர்ஸையும் ரீச் அவுட் பண்ணுறாங்க, பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதை வந்து திமுக நல்லா பண்ணணும், அதிமுக பண்ணணும், மற்ற கட்சிகள் பண்ணுவாங்களாங்க டவுட்டு. குறிப்பாக
விஜய் கட்சியெல்லாம் வந்து ரொம்ப அவங்ககிட்ட தான் ஒரு பெரிய புது ஜென்ரேஷன் புதிய தலைமுறை வாக்காளர் இருக்காங்க. அவங்க தான் முன்னாடி இருந்து சொல்லணும். இதெல்லாம் நீங்க ஆன்லைன்லயே பண்ணலாம். இதுக்கான எந்த விதமான டைரக்ஷன். ஆனா இந்த எஸ்ஐஆர் மூலமாக சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் வந்து பிரிக்க பாக்குது பாஜக அப்படின்னு திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது இல்லையா? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்வர் பேசினாரு, நான் திமுக தொடர்ந்து பேசியிருக்காங்க. நீங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு கார்னர் பண்ணி சிறுபான்மையினர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் இப்படிலாம் சர்ச் பண்ணி அவங்க எல்லாம் எடுத்து ரீட் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரிதான் வந்து தேர்தல் ஆணையம் பீகார்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தேர்தல் ஆணையம், பீகார் மாநில தேர்தல் ஆணையத்தில் நிறைய குளறுபடி இருக்கு. அதுல பல குளறுபடிகளுக்கு அப்போ நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு தான் காரணம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பண்ண முடியாது, எந்த மாநிலத்தையும் பண்ண முடியாது. டெக்னிக்கலி அது நாட் பாசிபிள். என்னன்னா நீங்க வந்து பல்கா ஒரு டெலிட் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய ஓட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் என்னால் டெலிட் பண்ண முடியும் உங்க பேரு. ஆனா பீகார்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள் எப்படின்னா அது பல்கா பண்ண முடியாது. இப்ப நீங்க இப்போ உங்களை ஸ்பெசிஃபிக்கா உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு, உங்க ஏரியா தெரிஞ்சுட்டு, உங்களுடைய நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து உங்க சார்பா போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நான் டெலிட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். கொடுத்தப்ப கூட வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க அதை பத்தி கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா உங்க பேர் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் பல்கா ஒரு 10 பேரை தூக்குறது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க என்ன உங்களை தூக்குனாலும் நீங்க வெரிஃபை பண்ணி திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஆட் ஆயிடும். ஸோ அதனால இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கெல்லாம் சில கம்பெனி இருக்கா சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்பஸாக இந்த தெருவில் இவங்கெல்லாம் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, ஸோ அதனால் இவங்களதெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்னு. அது வந்து அதுக்கு ஒரு கடுமையான எஃபர்ட்டை நீங்கள் போடணும். அது எப்படின்னா நீங்கள் அந்த எஃபர்ட் எப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண அவங்க ஓட்டு போட்டால் கூட பிரச்சனை இல்லை, போடாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அவங்க ஓட்டை தூக்கி இது பண்ணி நாளைக்கு அவங்க பெரிய இதெல்லாம் வழக்குக்கெல்லாம் போனாங்கன்னா உங்கள் நிலைமை பெரிய சிக்கலாகிடும். ஸோ அதனால் உங்கள் பார்ட்டியோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். இது ரொம்ப ரிஸ்கி. அது இந்த சிஸ்டமில் இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ரொம்ப குறிவைத்து இப்போ நீங்கள் எதுக்குன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஒரு வாக்காளர் இல்லை, இதே வாக்காளர் இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட்சி சார்பாக போட்டிடுறீங்கன்னா உங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு இதை பண்ணலாம். ஸோ டார்கெட்டட் ஆடிஷன் கண்டிப்பாக பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம விஜிலண்டாக இருந்தாலும் ஒரு வழி கிடையாது. சிக்கல் இருக்குது, குளறுபடி இருக்குது, யாரும் மறுக்கலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக நல்லா செயல்படுது. தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. அதனால் இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். சரி, பொறுத்திருந்தால் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.